ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி, என் செல்ல குழந்தையே, உனக்காக இந்த வராகி அம்மா நான் கொண்டு வந்த தாமரை மலரை தொட்டு விட்டாய்தானே? இனிமேல் இந்த மலர் போல நீயும் பறந்து விரிந்து மலர்ந்து அழகான புன்னகை பூக்கும் முகத்தோடு இந்த உலகில் வளா வரப்போகிறாய். ஆம் என் செல்வமே, நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுத்து நீ சந்தோஷமாய் இந்த பூ உலகில் உலா வரும்படி உனக்கான விஷயங்களையும் சிறப்பாய் நடத்தி கொடுக்கப் போகிறேன். நீ எதிர்பார்த்த ஒரு சுப செய்தியையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் என் செல்வமே. இந்த வராகியம்மா நான் உனக்கு நல்லதுதான் சொல்வேன், நல்லதுதான் செய்வேன் என என்னை நம்பி வந்து விட்டாய்தானே? உனக்காக நான் கொண்டு வந்த மலரையும் தொட்டு விட்டாய்தானே? இனிமேல் உன் வாழ்வில் நடக்கப் போகும் அற்புதங்களை பார். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே குறைந்து போய் உனக்கு பண வரவும் அதிகரிக்கும். உன் வீட்டின் மீது இருக்கும் கண் திருஷ்டியையும் போக்கி எல்லா விஷயங்களையும் இனி நினைத்தவாறே நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே. ஒரு மனிதனுக்கு 2 விஷயங்கள் சரியாக அமைந்து விட்டாலே அவன் வாழ்வில் நிச்சயம் வெற்றி பெற்றதாக அர்த்தம்தான். முதலாவது, எல்லா மனிதர்களும் நன்றாக படித்து அவரவர்கள் குடும்பத்தில் பேரும் புகழும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும். முதலாவதாக, நன்றாக படித்து நல்ல வேலையை எதிர்பார்த்தது போல கிடைத்துவிட்டாலே போதும். அல்லது படிப்பு சரியாக அமையவில்லை என்றாலும் தொழிலை நல்ல முறையில் அமைத்து கொண்டு அதில் வெற்றியும் பெற்றுவிட்டாலே மனிதன் பாதி வெற்றி பெற்றுவிட்டான், வாழ்க்கையை ஜெயித்து விட்டான் என்றுதான் அர்த்தம். அடுத்தது, வாழ்க்கை துணை. எவ்வளவோ பெரிய வாழ்க்கையில் எவ்வளவோ பெரிய வேலை அமைஞ்சும் பணமழையா கொட்டினாலும் செல்வந்தராகவும் கோடீஸ்வரராகவும் புகழ் பெற்றவராகவும் இருந்தாலும் கூட இப்போதைய இந்த காலகட்டத்தில் மனுஷனுக்கு வாழ்க்கை துணை சரியாக அமையலைனா வாழ்க்கையே வீணாக போயிடுங்கிறதுக்கு இங்கு பல பேருடைய வாழ்க்கை உதாரணமாக தானே இருக்குது. எத்தனையோ மனிதர்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பவங்களா இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை துணை, அது ஆணோ பெண்ணோ, ஏதாவது ஒரு வகையில் சரியில்லாமல் போய் அவங்க வாழ்நாள் முழுவதும் வீணாகி போகிறதையும் நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க. அப்படி ஒரு கஷ்டம் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் வந்துடக்கூடாதுன்னு தான் உங்கள் எல்லாருடைய கர்ம வினைகளையும் போக்கி நல்லது செய்து கொடுப்பதற்காக இந்த தாமரை மலரை தொட சொன்னேன். எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் அவரவர்களுடைய கர்ம வினையை பொறுத்து தான் அவங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும். இதில் நல்லவங்களுக்கு நல்லதும் தீயவர்களுக்கு கெட்டதும் தான் அமையும்லாம் எதுவும் இல்லை என் செல்லமே. நல்ல மனிதரோ கெட்ட மனிதரோ அவர் செய்த பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் அவருக்கு வாழ்க்கை துணை அமையும். நீயும் நிதானமாக உனக்கு பொருத்தமானவர்களை சரியாக தேர்வு செஞ்சுக்கோ. பணத்தை மட்டுமே பிரதானமாக வச்சுக்கிட்டு நடக்கிற திருமணங்கள் எல்லாமே பெரும்பாலும் பிரச்சனைக்கு உரியதாக தானே மாறுது. பிள்ளைகளுக்கு 100 பவுன் எடுத்து வந்து கொடுத்த மருமகள் எத்தனை நாட்கள் அந்த குடும்பத்தில் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஆனால் வரதட்சணை எதுவுமே கொடுக்காத மணமகளும் ஏழை குடும்பத்திலிருந்து வந்த மணமகளும் கூட சண்டை சச்சரவு இல்லாமல் பெரியவங்களை அனுசரிச்சுக்கிட்டு நல்ல குணத்தோட வாழ்க்கையை வாழ்பவர்களாகவும் இருக்கதானே செய்கிறார்கள். ஆக மொத்தத்தில் குடும்பத்துக்கு எது சரியாக வரும், யாருடைய குணம் சரியாக இருக்குன்னு குணத்தை பார்த்து தான் பிள்ளைகளை தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர அது ஆணோ பெண்ணோ, மணப்பெண்ணோ அல்லது மணமகனோ அப்படி பார்த்து தான் குடும்பத்தில் உள்ளவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர அவங்க குடும்பத்தில் எவ்வளோ வருமானம், வசதியாக இருக்காங்களா, சொத்து வச்சுருக்காங்களா, சொந்த வீடு வச்சுருக்கிறாங்களான்னு பார்க்குறத விட இதுவும் முக்கியத்துவம் தானே. அப்புறம் நல்ல வாழ்க்கை துணை அமையாமல் ஐயோ அவசரப்பட்டுட்டோமேன்னு 2 நாள் கழித்து வருத்தப்படும்படி சூழ்நிலைகள் உண்டாகிவிடக்கூடாது. இங்கு மனிதர்களுக்கு ஆசையே இல்லாத வாழ்க்கை அமைவது கிடையாது. எல்லா மனுஷர்களும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படக்கூடியவர்களாக தானே இருக்காங்க. நீ எதை தேடி செல்கிறாயோ அதுதான் உனக்கு கிடைக்கும். துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை வேணும்னு நீ எதிர்பார்த்தினா அதையே நீ எதிர்பார்ப்பது போல இந்த வராகி அம்மா என்னால் உனக்கு கொடுக்க முடியும். கூடிய சீக்கிரம் உன்னுடைய மனபாரமும் வாழ்க்கையின் கஷ்டங்களும் விலகி போய் உனக்குள்ள அமைதியும் நெஞ்சம் இலகும்படி சந்தோஷமும் உண்டாகுவதற்கான வேலைகளை இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். உனக்குள் இயல்பாக வரும் ஆசைகளை விட மற்றவர்களால் தூண்டிவிடப்பட்டு வரும் ஆசைகள் தான் அதிக துன்பத்தை தரும். யார் எதை சொன்னாலும் நீ பெருசாக எடுத்துக்காத. உனக்கு எதன் மீது ஆசை இருக்கிறதோ, எதை நீ பெருசாக நினைக்கிறியோ அதை மட்டும் உன் கூட சேர்த்து வச்சுக்கோ. மற்றவர்கள் புகழும்படி வாழ்க்கையை வாழணும்னு எந்த அவசியமும் இல்லை என் செல்லமே. யாரும் பழி சொல்லாத அளவிற்கு வாழ்க்கையை வாழ வேண்டும்னு யோசிக்கணுமே தவிர எல்லாரும் என்னை பார்த்து புகழணும்,
எல்லாரும் என்னை பாராட்டணும்னு ஒருபோதும் யோசிக்காதே. ஏனெனில் பழி வந்துவிட்டால் அந்த அவப்பெயர் உன் ஆயுள் உள்ளவரை உன்னை விட்டு நீங்காதல்லவா? ஒருபோதும் பழி ஏதும் சேர்க்காத சந்தோஷ விஷயங்களை உன் வாழ்வில் நிகழ்த்தக்கூடிய ஆளாக நீ இருந்துக்கோ. வாழ்க்கைங்கிறது ஒரு கண்ணாடி போலதான். அந்த கண்ணாடியை நீ கவனமாக கையாளாவிட்டால் அது கீழே விழுந்து நொறுங்கி போகும் அல்லவா? அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீ தான் பார்த்து செய்யணும். முடியுங்கிற சொல்ல இருக்கக்கூடியது வெற்றி மட்டுமல்ல, வரலாறும் தானே. உன்னால் சிரிக்கக்கூடிய மனிதர்கள் நாளை உனக்காக வந்து அழுதா பரவாயில்ல. என்னைக்காவது அப்படி நீ நல்லது சொல்லும் போதும் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கேலி செஞ்சு சிரிக்கும் போதும் சிரிக்கக்கூடிய உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உன் பக்கத்தில் வந்து உனக்காக உதவி செஞ்சுருக்காங்களா? ஒரு அவசர தேவைக்காக நீ எதிர்பார்த்த பண உதவியை தான் உனக்கு கொடுத்துருக்காங்களா? அப்படி நிஜமாவே உனக்காக வருத்தப்பட்டு உனக்காக நான் உதவி செய்கிறேன்னு வந்து நிற்கக்கூடிய மனிதர்கள் அமைந்தால் அந்த வாழ்க்கை தானே அற்புதமானது. இப்போது நீ வாழக்கூடிய வாழ்க்கை வெறுப்பாக இருக்கேன்னு நினச்சி வேறொன்ன தேடாத. அது வேதனையை தான் கொடுக்கும். உன் வாழ்க்கையவே கொஞ்சம் சரி செஞ்சு சமாளித்து வாழ ஆரம்பிச்சினா கூடிய சீக்கிரம் அது உனக்கானதாகவும் நீ எதிர்பார்ப்பது போலவும் மாறிவிடுமென் செல்லமே. நீ நினைக்கிறது போல தான் அவன் கூட பழகிற எல்லா மனிதர்களும் நினைப்பாங்கன்னு ஒருபோதும் யோசிக்காதே. இங்கு வாழும் எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது, ஒவ்வொரு கொள்கையும் இருக்குது. வாழ்க்கைங்கிறது தனிமையில் வாழ்வது இல்லை என் செல்லமே. மற்ற மனிதர்களுடைய மனசில் நீ இனிமையான நல்ல ஆளாக இருக்கணும், அதுதானே முக்கியம். அதுக்காக நீ எதுவும் செய்ய வேணாம். உன்னுடைய குணத்தை நல்ல குணமாகவும் நேர்மையான நல்ல எண்ணத்தோடும் வச்சுக்கிட்டா போதும். போரில் போய் ஜெயிச்சு 1000 பேரை நான் சாகடிச்சேங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் உன் மனதில் தேவையில்லாத கெட்ட விஷயங்களை அழித்து உன் மனசில் நல்ல எண்ணங்களையும் நல்ல நம்பிக்கையை மட்டும்தான் வச்சிருக்கேன்னு சொல்கிறது மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றியை பெறக்கூடிய ஆளாக நீ இருக்கணும்னு இந்த வராகி அம்மா நான் ஆசைப்படுறேன். தேவையில்லாமல் சுயநலத்தோடு பேசக்கூடிய மனிதர்களிடமும் தகுதியே இல்லாமல் எதற்கெடுத்தாலும் வாய் பேசுகிற விதண்டாவாதம் செய்யக்கூடிய பிடிவாதமான மனிதர்களுடனும் பழகுவதை விட்டுவிட்டு நீ தனியாக இருப்பது தான் சிறப்பானதாக இருக்கும். அப்படிப்பட்ட கெட்ட மனிதர்களோடு நீ சகவாசம் வச்சுக்க வேணாம். சும்மாவே எதையாவது பேசுவாங்க, எதையாவது வீண் வாதம் செஞ்சு உங்கூட வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களால் உனக்கு பயனேதும் வரப்போவதில்லை என் செல்வமே. உன் விருப்பத்தையெல்லாம் என்னிடம் சொல்லிட்டு அமைதியாக பொறுமையாக காத்துரு. அதில் எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும்படி நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். நல்லது நடந்தால் அதை ஏற்றுக்கிட்டு சந்தோஷப்படு. இல்லை நீ எதிர்பார்த்தது போல் நல்லது நடக்கலைன்னா நல்லது சீக்கிரம் நடக்கும்னு நம்பிக்கை வை. தேவையில்லாமல் யார் மீதும் எதன் மீதும் வெறுப்பையும் கோபத்தையும் காட்டாதே என் செல்லமே. ஓ மனசுக்கு நீ உற்சாகத்தையும் தைரியத்தையும் நல்ல எண்ணத்தையும் கொடுத்தே தீரணும். நீ பேசக்கூடிய ஒரு சொல் என்பது உன்னுடைய வாழ்க்கையே திசை மாற்றக்கூடியதாக கூட அமைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாறு. எந்த காரணம் கொண்டும் உன்னுடைய வார்த்தைகள் யார் மனசையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் மனித உறவுகள் என்பது ஒரு புத்தகம் போல தான். அந்த புத்தகத்தில் நிறைய பக்கங்கள் இருப்பது போல நிறைய மனிதர்கள் உனக்கு உறவாக இருக்கலாம். அதில் தவறு செய்யக்கூடிய மனிதர்களும் நிச்சயமாக இருப்பார்கள். அந்த ஒரு சில மனிதர்களுக்காக வாழ்க்கையில் ஒட்டுமொத்த உறவுகளையும் வெறுத்து விடாதே என் செல்லமே. ஒரு பக்கம் சரியில்லைன்றதுக்காக அந்த புத்தகத்தையே நீ கிழிச்சிடக்கூடாது. அந்த வேண்டாம்ங்கிற பக்கத்தை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு மற்ற எல்லா பக்கங்களையும் படிப்பது போல உனக்கு ஒத்து வராத உன் வாழ்க்கைக்கு சரிவராத மனிதர்களையும் அந்த உறவுகளையும் மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு மற்ற மனிதர்களோடு நீ எப்போதும் நல்லெண்ணத்தோடு நல்லுறவு கொண்டாடு. எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்க நான் துணையாக இருப்பேன்.